வெண்சிறகுகள் விரித்து நீரில் மிதந்து வரும் 7-8 பெரிய ஓடங்கள் மேலக்காற்றினால் உந்தப்பட்டு விரைந்து வந்து கொண்டிருந்ததை மக்களுடன் பார்த்து கொண்டிருந்தான் வந்தியத்தேவன். படகு கரைக்கு வந்ததும் அதிலிருந்து இறங்கிய வீரர்கள் மக்களை ஓரமாக வழிவிட்டு விலகி செல்லுங்கள் என்று விரட்டினர். யார் இவர்கள்? எங்கிருந்து வருகிறார்கள்? ஒருவேளை அரச குடும்பத்தினரோ என்று யோசித்த வந்தியத்தேவன் ஏரிக்கரையில் நின்றிருந்த பெரியவர் ஒருவரிடம், ஐயா, இந்த வீரர்கள் யார்? பின்னால் வரும் ஓடங்கள் யாருடையவை? மக்களை ஏன் விரட்டுகிறார்கள்? மக்களும் எதற்காக விரைகிறார்கள் என்று கேள்விகளை அடுக்கினார். தம்பி, அதோ அந்த படகுகளின் நடுப்படகில் ஒரு கொடி பறக்கிறதே, அதில் என்ன தெரிகிறது என்று பார் என்றார். பனைமரம் போல் தோன்றுகிறது என்றான் வந்தியத்தேவன். ஆம், பனைமரம்தான். பனைமரக் கொடி பழவேட்டரையர் கொடி என்று உனக்கு தெரியாதா என்றார் முதியவர். மகாவீரர் பழவேட்டரையரா வருகிறார் என்று திடுக்கிட்ட குரலில் கேட்டான் வந்தியத்தேவன். வல்லவரையனுடைய கண்கள் அளவில்லா வியப்பினால் விரிந்து படகுகள் வந்த திசையை நோக்கின. பழவேட்டரையரை பற்றி வல்லவரையன் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறான். தெற்கே ஈழ நாட்டிலிருந்து வடக்கே கலிங்க நாடு வரையில் அண்ணன் தம்பிகளான பெரிய பழவேட்டரையர், சின்ன பழவேட்டரையர் என்று பெயர்கள் பிரசித்தமாயிருந்தன. உறையூருக்கு பக்கத்தில் வடகாவேரியின் வடகரையில் உள்ள பழவூர் அவர்களுடைய நகரம். விஜயாலயன் காலத்திலிருந்தே பழவேட்டரையர் குலம் வீர புகழ் பெற்றிருந்தது. குலத்தொன்மை வீர புகழ் காரணமாக பழவேட்டையர்கள் குலம் அரச குலத்தின் சிறப்புகளை எல்லாம் தனியே கொடி போட்டுக் கொள்ளும் உரிமையும் பெற்றிருந்தது. பெரிய பழவேட்டரையர் காலத்தில் அவருக்கு இணையான வீரர் சோழ நாட்டில் யாரும் இல்லை என புகழ் பெற்றிருந்த அவர் 24 போர்களில் ஈடுபட்டவர். தற்போது அவர் சோழ சாம்ராஜ்யத்தின் தனாதிகாரி, தானியதிகாரி, அரசின் தேவைக்கேற்ப திரைவிட்டு வசூலிக்கும் அதிகாரம் அவரிடம் இருந்தது. அத்தகைய மகாவீரமும் அளவில்லா வலிமையும் அதிகாரமும் கொண்ட பெரிய பழுவேட்டரையரை பார்க்க வந்தியத்தேவனுக்கு ஆவல் பொங்கியது. அதே நேரம் காஞ்சியின் பொன் மாளிகையில் இளவரசர் ஆதித்த கரிகாலர் தன்னிடம் அந்தரங்கமாக அழுத்திச் சொன்ன செய்தி ஒன்றும் நினைவுக்கு வந்தது. வந்தியத்தேவா, நீ சுத்த வீரன், நல்ல அறிவாளி. அதனால் நம்பி இந்த பொறுப்பை ஒப்படைக்கின்றேன். நான் கொடுத்த 2 ஓலைகளில் ஒன்றை என் தந்தை மகாராஜாவிடமும் மற்றதை என் சகோதரி இளைய பிராட்டி குந்தவை தேவியிடமும் ஒப்படைக்க வேண்டும். நான் அனுப்பும் செய்தி யாருக்கும் தெரியக்கூடாது. உன்னுடைய முன்கோபத்தால் வழியில் யாரிடனும் சண்டையும் பிடிக்கக்கூடாது. வலிய வரும் சண்டையாக இருந்தாலும் விலகிக்கொள். குறிப்பாக பழவேட்டையர்களிடம் சிறிய தந்தை மதுராந்தகரிடமும் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டும் என்று ஆதித்த கரிகாலர் இவ்விதம் படித்து படித்து சொல்லியது நினைவுக்கு வரவே பழவேட்டையரை பார்க்கும் ஆவலை அடக்கிக் கொண்டான் வந்தியத்தேவன். களைப்படைந்த குதிரையில் மெதுவாக சென்று கொண்டிருந்த வந்தியத்தேவன் இன்று இரவு கடம்பூர் மாளிகையில் தூங்கிவிட்டு நாளை காலையில் புறப்படும் போது வேறு நல்ல குதிரை வாங்கிக் கொண்டு கிளம்ப வேண்டும் என்று மனதிற்குள் தீர்மானித்துக் கொண்டான்.